என்னப்பா உங்கள் நாம் தமிழர் கட்சியில் இருந்து எவனா ஒருத்தன் போய் லவ்வர்ஸை புரிச்சானா 20,000 ரூபாய் ஆட்டையை போட்டானா என்னென்னமோ சொல்கிறாங்களே என்னடா புதுசாக கதையை சொல்கிறேன் விலைவரியாக சொல்கிறேன் யாரா சொன்னா அவனுக்கு இதெல்லாம் அது நீலசங்கிலாம் சொல்கிறாங்க உடன்பிறப்புகள் அதான சொல்லி கொக்கரிச்சு இருக்கிறாங்க. புரிஞ்சுது அதாவது அப்படியே உண்மை மாதிரியே சொல்லியிருப்பானே. ஆமாம் அதைத்தான் சொன்னானே. நாம் தமிழர் கட்சியோடைய நிர்வாகி ஒருத்தர் ஒரு காதல் விவகாரத்தில் மாட்டிக்கிட்டாரு. அவர் சாதியை பிரிக்கிறதுக்காக அண்ணன் சீமான் எப்படி அண்ணன் சீமானுக்கு வேறு வேலை வெட்டி இல்லை பாரு. அண்ணன் சீமான் சொன்னதுனால இவர் போய் காதலர்களை பிரிக்கிறாங்களாம். பின்ன இல்லையா? அப்படிதான்ப்பா சொன்னா. அவன் அப்படிதானே சொன்னா, பைபிள பொய் சொல்லிட்டான் போல இருக்கு. என்ன நடந்ததுன்னு நான் சொல்கிறேன். அதாவது என்னன்னு சொல்லியிருப்பான்னா, உங்ககிட்ட நாம் தமிழர் கட்சி நிர்வாகி அண்ணன் சீமானுடைய தலைமையில் இந்த காதல் ஜோடிகள் பிரிக்கணும். அதாவது எதுக்காக பிரிக்கணும்னா, இவங்க 2 பேரும் வேற்று சமூகத்தை சேர்ந்தவங்க. இவங்களை பிரிக்கிறதுக்காக நாம் தமிழர் கட்சி நிர்வாகி உள்ளே புகுந்து அந்த காதல் ஜோடியை பிரித்து தான் இவன் சொல்லியிருப்பான். உண்மை தானே? ஆமாம், அப்படி தான் சொன்னான். பின்ன அது உண்மை இல்லையா? அது உண்மை இல்லை. என்ன உண்மைன்றதை நான் சொல்கிறேன். காதலிச்சு இரவோட இரவா 2 பேரும் வீட்டை விட்டு ஓடி போயிட்டாங்க. ஓடி போய் மதுரையில் அவங்க தங்கியிருக்காங்க. மதுரையில் தங்கியிருந்தவங்கள பொண்ணு பையன் வீட்டை விட்டு போயிட்டாங்கன்னா ஒரு அப்பா அம்மா தேடுவாங்களா தேட மாட்டாங்க? பொதுவாக தேடுவாங்க. ஆனால் இந்த நீலசங்கிலாம் சொல்கிறாங்கன்னா தேடக்கூடாதுன்ற மாதிரி சொல்கிறானுங்க. நீ பெற்றிருந்தா தெரியும். அதுதான் இப்போ அந்த பொண்ணு ஓடி போச்சு. இந்த பையனும் ஆளை காணோம். இப்போ இந்த சமயத்தில் இந்த பொண்ணுடைய அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு அட்வொகேட்டை உதவிக்கு கூப்பிடுறாங்க. ஏன்னா நாளைக்கு அது போலீஸ் கேஸு வழக்கு ஏதாச்சும் ஆகலாம் இல்லையா? அப்படி ஆகும் பட்சத்தில் ஒரு அட்வொகேட், ஒரு வழக்கறிஞர் வேணும்ல. அதனால் ஒரு வழக்கறிஞரை இவங்க கூப்பிடுறாங்க. அப்படி வந்தவர் தான் நாம் தமிழர் கட்சியுடைய நிர்வாகி. ஓ, இவங்க தான் போய் உதவி கேட்டிருக்காங்க. ஆனால் இந்த நீலசங்கி இப்போ என்ன சொன்னான்னா, இவராக வாண்டடாக போனதாகவும் பிரித்து விட்டதாகவும் காசை வாங்கினதாகவும் இப்படிலாம் சொல்லி தெரிஞ்சான். பெண் வீட்டார் அழைச்சதன் பேரில் இவர் ஒரு வழக்கறிஞர் அப்படிங்கிறதால உதவிக்காக பெண் வீட்டார் கூப்பிட்ருக்காங்க. அதனால் இவர் உள்ளே அன்னைக்கு இரவு அந்த இடத்துக்கு, அதாவது பெண்ணும் அந்த பொண்ணும் அந்த பையனும் ஒரு இடத்துல ஒளிஞ்சிருந்தாங்க இல்லையா, அந்த இடத்துக்கு அவங்க பையன் வீட்டு சைடும் கண்டுபிடிச்சிட்டாங்க, பொண்ணு வீட்டு பக்கத்துலேயும் கண்டுபிடிச்சிட்டாங்க அவங்க எங்கே இருக்காங்கன்னு. ஒரு பொண்ணுடைய அப்பா அம்மான்றவங்க என்ன ஏதுன்னு போயிட்டு விசாரிப்பாங்க இல்லையா. விசாரிக்கும் பொழுது அவன் அங்கே இருக்கான்னு தெரிய வந்திருக்கு. நம்ம வழக்கறிஞர், நம்ம கட்சியை சார்ந்த வழக்கறிஞர், அதுக்கப்புறம் அந்த பொண்ணுடைய அப்பா அம்மா எல்லோரும் போயிட்டு அங்கே பேசியிருக்காங்க. பேச்சுவார்த்தை நடக்கும்பொழுது அங்கே ஒரு சண்டை ஆகிடுது. அப்போ அடிதடி ஆகிடுச்சு. அந்த அடிதடினால சரி இப்போதைக்கு நம்ம எதுவும் பேசிக்க வேண்டாம், நாங்கள் எங்கள் பொண்ணை கூட்டிகிட்டு போகிறோம், எதுவாக இருந்தாலும் காலையில் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு பொண்ணை கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. நம்ம கட்சி நிர்வாகியாக வந்துடுறாரு, அவங்க அப்பா அம்மா எல்லாம் பொண்ணை கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. இதனிடையில் அந்த பையனுடைய அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே எங்களை அடிச்சிட்டாங்க, அந்த வழக்கறிஞரும் அவங்க அப்பா அம்மாவும் எங்களை அடிச்சிட்டாங்க, என்னையும் எங்கள் பையனையும் அடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு புகார் கொடுத்து, அந்த புகாரின் பேரில் அவங்க இவரை அரெஸ்ட் பண்ணுறாங்க. இதில் முக்கியமாக நம்மளுடைய வழக்கறிஞரை கைது பண்ணுறாங்க. சரியா? இதைத்தான் அவனுங்க அப்படி மாற்றி சொல்லியிருக்கானுங்க. புரிஞ்சுதா? அட பாவமே, நான் இதை உண்மை நினச்சேன்யா. இதைத்தான் அவங்க நீலசங்கியும் உடன்பிறப்புகளும் உருட்டிக்கிட்டு குரல் வித்த காமிச்சிட்டு இருந்தாங்களா? இது தெரியாமல் போச்சே. எனக்கு தெரிஞ்சு இந்த நீலசங்கி இருக்கான் பார்த்தியா, அவனுக்கு காசு தேவைப்பட்டுச்சுன்னா உடனே ஏதாச்சும் ஒரு உருட்டை எடுத்துகிட்டு பொய்யா சொல்கிறதா இவன் வேலை போல். அதை பொய்யா சொல்லி ஒரு வீடியோ போட்டு விட்டோம்னா அவனுக்கு ஒரு காசு வரும். இதில் வேறு அவன் டிஜிட்டல் மூலியமாக காசு பிச்சை கட்டிட்டு இருந்தானே. நான் 10 ரூபா போட்டு விட்டேன். நான் அதை பற்றி நான் சொல்கிறேன். இன்னும் நாம் தமிழர் கட்சி திரள் நிதி கேட்டு பிச்சை எடுத்து கட்சியை நடத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். நாம் திரள் நிதி எடுத்து கேட்குறோமோ எப்படி கேட்குறோமோ அது நம்மளுடைய விருப்பம். நம்ம மக்கள்கிட்ட கேட்டு அவங்க மூலிமா கிடைக்கிற பணத்தை வச்சு நாங்கள் எலெக்ஷனில் தேர்தலில் நிற்கிறோம். தேர்தலில் நின்று அதன் மூலிமா எங்களுக்கு 35 லட்சம் ஓட்டு வந்திருக்கு. அது நேர்மையான முறையில் நாங்கள் செய்கிறோம். இப்போ இவன் என்ன சொல்லி வச்சுருக்கான்னா, நம்மளை திரள் நிதி வாங்கி பிச்சை எடுக்கிறீங்கன்னு எவ்வளோ கேவலமாக நம்மளை பேசுகிறான். ஆனால் தலைவர் ஒவ்வொரு வீடியோவும் போடும்போது அந்த வீடியோவில் ஒரு கியூஆர் கோடை போடுவார். அந்த கியூஆர் கோடை போட்டு இந்த மாதிரி நான் பேசுகிறது உங்களுக்கு பிடிச்சிருந்தா அவர் என்ன பேசுவார்,
நாம் தமிழர் கட்சியை பற்றி என்னென்ன பேச முடியுமோ எல்லாத்தையும் பேசிடுவான், பொய்யா சொல்லுவான். சொல்லிவிட்டு நான் பேசுகிறது உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த கியூஆர் கோட் நான் தெரியுது பார்த்தீங்களா, இந்த கியூஆர் கோடில் ஸ்கேன் பண்ணி உங்களால் முடிஞ்ச நிதியை அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு, புரிஞ்சுதா? டிஜிட்டல் பிச்சை எடுக்கிறவன் தான் இவன். டேய் நீலசங்கி, நான் 10 ரூபா உனக்கு அனுப்பிச்சிருக்கேன், ஒழுங்காக திருப்பி எனக்கு அந்த 10 ரூபாய் கொடுத்துரு, இல்லை ரத்த கைஸ் ஆவ. இந்த மாதிரி நாம் தமிழர் கட்சி மேலே அபாண்டமாக பொய் சொல்லி நீ டிஜிட்டல் முறையில் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்க. நீ எல்லாம் வந்து திரள் நிதி வாங்குறத பற்றிலாம் பேசக்கூடாது, புரிஞ்சுதா? மரியாதையாக எங்கள் ஆள்கிட்ட வாங்கின 10 ரூபாயை திருப்பி கொடுக்குற, புரிஞ்சுதா? யோ அதான் எனக்கு காண்டு. அவனுக்கு என்ன காண்டுன்னா, இவனுக்கு மட்டும் திருநெல்வேலியில் லட்சமாக சம்பாதிக்கிறாங்க, நம்மளுக்கு 10 ரூபாய் போட்டு எப்போ நம்ம முன்னேறதுன்னு அவனுக்கு யோசனை. அந்த வைத்தறிச்சலில் தான் இதெல்லாம் பேசுகிறான்ற இப்போ தான் எனக்கு தோணுது. இப்போ நாங்கள் நேர்மையான முறையில் எங்ககிட்ட இருக்க பணத்தை வச்சு அல்லது மக்கள்கிட்ட கேட்டு அவங்களா விருப்பப்பட்டு கொடுக்கறத வச்சு தான் நம்ம தேர்தலில் நிற்கிறோம். ஒரு துண்டறிக்கை அடிக்கிறோம், ஒரு ஆட்டோ வாகன பிரச்சாரம் பண்ணுறோம். இது எல்லாத்துக்கும் பணம் எங்கேருந்து நமக்கு கிடைக்குது? நம்ம மக்கள் நமக்கு விரும்பி கொடுக்குறாங்க. நான் எப்படி இந்த நீலசங்கிக்கு 10 ரூபா பிச்சை போட்டனோ அது மாதிரியே நானும் எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு தலைவர் பேசுகிறப்போ நானும் காசு கொடுக்குறது அது என்னோட விருப்பம். அது நீ ஏன்டா பிச்சைன்ற பிச்சைக்காரனாயே? நாம் தமிழர் கட்சி விரும்பி அவங்க மக்கள் கொடுக்குறாங்க, அதை வச்சு நாங்கள் இந்த வேலையை செய்கிறோம், புரிஞ்சுதா? உங்களை மாதிரி 4 எம்எல்ஏ சீட்டுக்காகவும் 200-300 கவுன்சிலர் சீட்டுக்காகவும் நீங்கள் அங்கே அறிவாலயத்தில் போய் அடிமை ஆகிட்டீங்கடா. அதனால் உங்களுக்கு பிழைக்கிறதுக்கு வேறு வழி இல்லை. அதனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நாங்கள் டிஜிட்டல் பிச்சை எடுக்கிறோம், உனக்கே அப்படின்ட்டு அனுக்கவும் வரோம். நீ எடுக்கிறது டிஜிட்டல் பிச்சை தான் என்ன, ஆனால் நீ அடுத்தவங்களை பேசுகிறதுக்கு முன்னாடி நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிறத யோசிச்சுட்டு முதல்ல பேசு. இதை பார்த்துக்கிட்டு இருக்க மக்கள் நீங்கள் தான் வந்து தெளிவாக இருக்கணும். இந்த மாதிரி ஆட்களுக்கு டிஜிட்டல் முறையில் பிச்சை கேட்கும் போது அனுப்பாதீங்க. ஏன்னா இவனுக்கு முதல்ல இந்த தகவலை பற்றி அவனுக்கு முழுசாக எந்த விஷயமும் தெரியல. ஏதோ ஒரு ரூமுக்குள்ளே உக்காந்துக்கிட்டு 4 நியூஸ் பேப்பரை பிரித்து மேய்ஞ்சிட்டு அதில் வர செய்தியை இவனோட கதையை கட்டி இவன் ஒரு புது கதையை எழுதி விட்டுருக்கான். முடிஞ்சால் டேரக்டர் வாய்ப்பு என்ன கேட்டுக்கா, செருப்படி வாங்குவா அதான் முடிஞ்ச. ஏன்னா இந்த மாதிரி செருப்படி வாங்குற மாதிரி ஏதாச்சும் கான்ட்ராவர்சியாக கதை எடுத்தால் தான் இப்போ ஓடுது நல்லா. சும்மானா எங்களை நசிக்கிட்டாங்க, எங்களை ஒதுக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் கூட உடனே வந்து உன் மேலே பாவம் பரிதாபப்பட்டு 4 பேர் பிச்சை போடுவாங்க. அதை வச்சுட்டு நீ வாழ்ந்துக்க. ஆனால் இந்த மக்கள்கிட்ட இந்த மாதிரி பொய் சொல்லி நீ பிச்சை எடுத்து வாங்காத. இது ரொம்ப தப்பான விஷயம். மக்களும் நீங்கள் இந்த மாதிரி ஆட்களுக்கு பணம் அனுப்பாதீங்க. இது உங்களுக்கான வீடியோ, விழிப்புணர்வு வீடியோ.